ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ அதை வந்து நம்ம வந்து ஏர்டெல்லில் ஆஃபர் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஏஐ இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது ஏஐயில் உள்ள என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த ஒவ்வொரு டீட்டெயிலிங்ஸும் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இதான் அதோட இன்டர்ஃபேஸ். நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன் முன்னாடியே. இதில் இன்டர்ஃபேஸ் என்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளஸ் ஐக்கான் வந்து நியூ த்ரெட், அதாவது சேட்ஸ்ன்னு கிரியேட் பண்ணாமல் இங்கே த்ரெட்னு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நியூ த்ரெட்னா நியூ சேட் தான். ஓகே, டிஸ்கவர்னா நமக்கு எது ரிலேட்டடான டாபிக்ஸ், அதாவது ப்ரீ டிஃபைன்டாக அது நிறைய வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நார்மலாக டெக் அண்ட் சயின்ஸ் கொடுத்து பார்ப்போமே. ஓகே, டெக் அண்ட் சயின்ஸில் ரீசெண்டாக உள்ள கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் எங்கேருந்து சோர்ஸ் எடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரில. நான் இதை அது இன்னும் உள்ளே போய் பார்க்கல. ஜஸ்ட் நம்ம யூடியூப் ஃபீடு, நம்ம இது லைக் லிங்க்டின் ஃபீட்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி டெக் அண்ட் சயின்ஸில் ரீசெண்டாக உள்ள அட்வான்ஸ்மெண்ட்லாம் அந்த பேஜஸில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஜெனியர் மாற்றிக்கலாம். லைக் ஃபினான்ஸில் ஸ்டாக்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையான இது இருக்கோ அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்போர்ட்ஸ், என்டர்டைன்மெண்ட்ங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. இப்போது வேறு ஸ்பேசஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஆட் ஃபைல்ஸ் லிங்க் அண்ட் செக்ஷன் இன் சென்ட்ரலைஸ்டு நாலேஜ். அதாவது இப்போது நம்ம சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? சேட் ஜிபிடியில் ஒவ்வொரு சேட்டுக்கும் கான்டாக்ட் நம்ம தான் சொல்லணும், அதுக்கு வந்து திரும்பி முதல்லன்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக இது ஒரே ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சும்மா ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவோம். anything about new space and mention a space of what the space is for and how to use. ஓகே, இந்த ஸ்பேஸ் நீங்கள் எதுக்காக க்ரியேட் பண்ணுறீங்க, அங்கே என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடணும். எப்படின்னு கோடிங் கேட்டால் இவனே போட்டு கொடுத்துருவான் அது. அப்புறம் ஒன்லி இன்வைட் மெம்பர்ஸ். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது கைஸ். அதாவது நீங்கள் இப்போது 2 ஃப்ரெண்டு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஜிப்பாக கன்வெர்ட் பண்ணி டெலிகிராமில் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக இந்த சேட்டை ஷேர் பண்ணி நீங்கள் 2 பேரும் ஒரே ஒர்க் ஸ்பேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி இருக்கும், ஃபைல்ஸ் வந்து நீங்கள் டெலிகிராமில் அனுப்பி திருப்பி நீங்கள் நம்மளோட சேட்டில் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் கொலாபரேட்டராக போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக அந்த சேட்லேயே அந்த இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபீச்சர். இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. அதாவது டீம் ஒர்க், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும். ஸோ ப்ராம்ப்டில் ஒவ்வொருத்தர் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்தே ரிமோட்டாக கனெக்ட் ஆகிற வரைக்கும் இந்த ஆப்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, நம்ம நார்மலாக நம்ம கேட்போம். இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. கீழே ட்ரபிள் ஷூட், CC101, ஹெல்த், ஃபாஸ்ட் செக், சம்மரைஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபீச்சர்ஸாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ப்ரோ வெர்ஷன், அதாவது இந்த நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ப்ரோ வெர்ஷன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு. அந்த ப்ரோ வெர்ஷன் ஆக்டிவேட் பண்ணதுனால எனக்கு வந்து ப்ரோ எனபிள்டாக இருக்குது. 3x more sources with பவர்ஃபுல் மாடல்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் லிமிட். அதாவது நார்மல் யூசர்ஸோட ப்ரோவுக்கு லிமிட் அதிகமாக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரல் கான்செப்ட் தான். அதே மாதிரி சோர்ஸஸ், அதுக்கு வந்து ஒரு 2-3 சோர்ஸ்லேருந்து அவுட்புட் வருதுன்னா இதில் அதோட எக்ஸ்ட்ராவாக அங்கே 2 சோர்ஸ்லேருந்து இருந்துச்சுன்னா இங்கே ஒரு 6 சோர்ஸில் வந்துடும். அதாவது 3x மல்டிபிளாக வரும். அந்த மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, இது என்ன போட்டிருக்கு? ஓகே, சரி, இதுவும் நல்ல ஃபீச்சராக தான் இருக்குது. அதாவது ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா அது இன்டெப்த்தாக நிறைய ரிசோர்ஸஸ் வச்சு, அதாவது இப்போது இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இருக்கும். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு 90 பேஜ் ரிப்போர்ட் போட்டு வாப்பா, 100 பேஜ் ரிப்போர்ட் போட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க. அப்போது இப்போ சேட் ஜிபிடி மற்ற ஏஎஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நடுவிலே கான்டெக்ட் வந்து பிளாங்க் ஆயிடும். அதுக்கு இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இன்டெப்த்தாக இருக்கும், அதனால உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறையாவே டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. ஓகே, இது போக வேறு என்ன அப்படின்னா, டர்ன் யுவர் ஐடியாஸ் இன்டு கம்ப்ளீட்டட் டாக்ஸ், ஸ்லைட்ஸ், டேஷ்போர்ட் அண்ட் மோர். கிரியேட் ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அதாவது ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஸ்க்ராட்ச் வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாமே இதை வச்சு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஓகே, செட் சோர்ஸஸ் ஃபார் சர்ச். ஓகே, உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சோர்ஸ், இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் வெப் அக்ராஸ் வந்து ஒரு ஓவர்லுக்காக சும்மா பேருக்கு சர்ச் பண்ணுறீங்களா? இப்போ வந்து அகாடமிக் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே பேப்பர் சப்மிட் பண்ணியிருப்பாங்க, லைக் ப்ராஜெக்ட் பேப்பர்ஸு,
அப்புறம் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பேப்பர்ஸ் செக் பண்ணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. சோசியல் டிஸ்கஷன் ஒப்பீனியன்ஸ் இது இந்த லைக் நம்ம ரெட்டிட் இருக்குது, அப்புறம் நிறையா இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் அந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியாஸில் இருக்குது. அங்கே வந்து சர்ச் பண்ண வச்சு நம்ம வந்து ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபினான்ஸ் வந்து எஸ்இசி ஃபைலிங் அப்படின்னு இருக்கு. எஸ்இசி ஃபைலிங்னா எனக்கு என்னன்னு தெரில. உங்களுக்கு எஸ்இசி ஃபைலிங்னா என்ன தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது? அட்டாச் ஃபைல்ஸ். ஓகே, இது வாய்ஸ் மோடுக்கு. சரி. இதுக்கப்புறம் என்னன்னா, நான் ஆக்சுவலி பார்த்ததுல அப்போதே பார்த்தேன். அதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மாடல் நம்மளே செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வெயிட், அது எங்கே இருக்குன்னு பார்த்தேன். இந்த பார்த்தீங்களா கைஸ், சூஸ் அ மாடல்னு இருக்கா? இது அந்த பேஜில் இல்லாமல் இருந்துச்சு, எதுக்குன்னு தெரில. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, சூஸ் அ மாடல். இதில் என்ன மாடல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எல்லாருக்கும் இருக்கா அந்த மாதிரி எனக்கு தெரில. நான் ப்ரோ வெர்ஷன் போட்டிருக்கனால ப்ரோ வெர்ஷன் போடுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வரல. இப்போது ப்ரோ வெர்ஷனில் எனக்கு இந்த மாடல்ஸ்லாம் இருக்குது. இந்த மாடல்ஸ்லாம் எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜெமினை 2.5 ப்ரோ இதில் பார்த்துருவோம். ஜெமினியில் இருக்கிற இங்கே பார்த்தீங்களா, our most powerful thinking model with maximum response accuracy and state of the art. அதாவது அவங்களோட மோஸ்ட் பவர்ஃபுல் திங்கிங் மாடலே 2.5 ப்ரோ தான். அதை இங்கே பார்த்தீங்களா, எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. நம்ம ஏர்டெல் யூசர்ஸ்லாம் ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போது அந்த மாடலோட எஃபிஷியன்சி ஃப்ரீயாகவே இங்கே கிடைக்கி. 1 இயருக்கு தான், ரொம்ப இல்லை. ஆனால் அந்த 1 இயர் நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக. அதுக்கப்புறம் ஜிபிடி. ஓகே, ஜிபிடியில் வைப்போம். ஜிபிடிலையும் பாருங்கள், ஃப்ளாக்ஷிப் கொடுத்துருக்காங்க இந்த ஜிபிடி மாடல்ஸ். அதாவது இருக்கிறதுலே மொத்த எல்லா ஜிபிடி மாடல்ஸ்லையும் ஃப்ளாக்ஷிப் வாங்கின மாடல் வந்து இந்த 4.1 தான். இந்த 4.1 மாடலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, வேற கிளாட் சொனட் 4.0 இது என்ன? ஓகே, கிளாட் சொனட் 4, அப்புறம் கிளாட் ஓபஸ் 4.1 நமக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, கிளாட் சொனட் 4.0, கிளாட் ஓபஸ் 4.1 இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா கிளாட் ஓபஸில் 2 இருக்குது, 4, 4.1. அதில் 4.1 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அதுதான் பெஸ்ட் வேரியன்ட். அதேமாதிரி கிளாடு சொனட்டில் வந்து 3.7, 4 இருக்குது. அதில் பெஸ்ட் வந்து 4 தான், அதுவே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அது இல்லை, இதெல்லாம் கீழே உள்ள ப்ரீவியஸ் மாடல்ஸ். இதில் பார்த்துக்கோங்க, இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது கிளாடு சொனட் 4 தான் ஹை பர்ஃபார்மன்ஸ் மாடல் அங்கே இருக்கிறதுலையே. இவங்களுக்கும் மோஸ்ட் பவர்ஃபுல் மாடல் வந்து கிளாடு ஓபஸ் 4.1, அதுவுமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்து சோனார் கொடுத்துருக்காங்க. சோனார் வேறு யாரும் இல்லை கைஸ், நம்ம பெர்ப்ளெக்சிட்டியிலேருந்து தான் வந்திருக்கு. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண மாடல் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வெப்பேஜஸ்லலாம் அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து கிராக் 4. கிராக் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ ரீசெண்டாக பூம் ஆச்சு. கிராக்லேயும் இருக்குது அட்வான்ஸ் மாடல் கிராக் 4 தான். அந்த கிராக் 4மே நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இங்கே. அது போக O3, O3 ப்ரோ இது வந்து நம்ம ஓப்பன் ஏஐயோட மாடல்ஸ் தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபாஸ்டர் மோர் அஃபோர்டபுள் தான் இந்த 0.4 மினி. ஆனால் அவர் மோஸ்ட் பவர்ஃபுல் ரீசிங் மாடல் என்னது? O3 தான் போட்டிருக்காங்க. இந்த O3ங்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் பவர்ஃபுல்லான மாடல். அதாவது இருக்கிறதே எல்லா பெஸ்ட் ஏஐயோட கம்பெனிஸோட மோஸ்ட் பவர்ஃபுல் மாடலை இந்த 1 இயர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் என்ன மாதிரி ஒரு ஆஃபர்னு. அதனால தான் 17,000 ஒர்த்துன்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போது இது நார்மலாக இப்போது என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கலாம்? லைக் ஐ நீட் டு கிரியேட் portfolio for me which must be attractive. ஓகே, இப்படி கொடுப்போம். இதுக்கு எப்படி தருதுன்னு பார்ப்போம். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் யூஸ் பண்ணல, எப்படி லோட் ஆகும்னு கூட தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, இந்த பார் ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார் ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். ரைட்டு, இதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் தான் பண்ணணும் 1 eternity later அப்படின்ட்டு. என்னடா இது நவல்ற மாதிரியே தெரில, அதே இடத்துல ரொம்ப நேரமாக நிற்கிறான் கைஸ். ரொம்ப பொறுமையை சோதிக்கான்.
கட் பண்ணிடலான்னு பார்க்கேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ ரீலோட் பண்ணி பார்ப்போம். ப்ராம்ப்ட் என்ன காப்பி பண்ணி வச்சுப்போம். என்னங்க நான் காப்பி பண்ண ப்ராம்ப்ட் அப்படி இங்கே இருக்கு. ஒருவேளை ஜென்ரேட் ஆகாதனால அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே திருப்பி கொடுத்து பார்க்கலாம். ஓகே, அப்போ ஏதோ பக்ல இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போதான் நமக்கு வந்து ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஏதோ ஒரு சர்வர் சின்ன இஷ்யூவாக இருந்திருக்கும், இல்லை நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்திருக்கும், தெரியல கரெக்டாக. ஓகே, என்னெல்லாம் ரெடி பண்ணும் அப்படிங்கிறத அதுவே ரெடி பண்ணிருக்கு. இதெல்லாம் நான் ப்ராம்ப்டாக கொடுத்துருந்தா அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவே ப்ராம்ப்ட் ரெடி பண்ணுது அதுக்கு. ஓகே, நான் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அதனால அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நான் எப்படிலாம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ வந்து கிரியேட் கொடுத்துருவோமா? மேக் திஸ் portfolio as a website. Okay, modern attractive single page HTML portfolio. Okay. என்னப்பா பயங்கரமா பக்கம் பக்கமா டைப் பண்ணுது. If you want the code in a downloadable zip, let me know and I will prepare it for you. Update your information including your real email, LinkedIn, GitHub and resume. For images, add a photo and any screenshots of your projects to an images folder. ஓகே, எனக்கு தெளிவாக 1 பேஜில் கோடு கொடுத்துருச்சு. அப்புறம் அந்த இதை வந்து நான் இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன எப்படி வரும் எனக்கு? பிடிஎஃப் வேணால் பிடிஎஃப் எடுத்துக்கலாம், மார்க் டவுன்னா மார்க் டவுனாக வந்துடும், டாக்ஸ்னா டாக்ஸாக வந்துடும். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விஎஸ் கோட் வந்திருக்கோம். இங்கே நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே index.html கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது கிரியேட் ஆன ஃபைல் ரன்னிங் ஃபைல் கிரியேட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஏன் லேட் ஆகுது? நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். நியூ ஃபோல்டர்னால ஸ்லோவாக இருக்குது. என் லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கைஸ். நீங்கள் யாரா ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா புது லேப்டாப் வாங்கிக்கலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எப்போ கொடுத்த கிரியேட் ஆகிருக்குன்னு தெரில, ஆனால் கிரியேட் ஆகிட்டு. ஓகே, நம்ம காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணிட்டோம். ஒரே இதில் எம்பெட் பண்ணி எல்லாமே எம்பெட் பண்ணி கொடுத்துருக்கு. இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கோ லைவ் காணும். பாருங்க கைஸ், இப்போ தான் ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சிருக்கு. கோ லைவ் இப்போ தான் வந்திருக்கு. நம்ம கொடுப்போம். ஓகே, லைவ் சர்வர் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகணும். ஓகே, ரீடைரக்ட் ஆயிடுச்சு. பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செம்மையான ஒரு வெப்சைட் தான். ஓகே, சூப்பர். யுவர் நேம், ஃபோட்டோ, டிசைன், டெவலப்பர், டெமோ. பரவாயில்ல, டெமோ கொடுத்தா ரீடைரக்ட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம லிங்க் போட்டு வச்சுக்கலாம். அதாவது இது வந்து ஹேஷ்டேக் போட்டு இதே பேஜே லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, டெமோ பட்டன் இருக்கு. ரெஸ்யூம் டவுன்லோட்னா ரெஸ்யூம் டவுன்லோட் ஆகும். டெஸ்டிமோனல்ஸ். ஓகே, சூப்பர். சென்ட் மெசேஜ்லாம் எங்கே போகுது? கோடு இதெல்லாம் கேட்டிருக்கா. என்ன கொடுக்கலாம்? நீங்கள் ஹலோ, லிங்க் பண்ணியிருக்கான்னு தெரில. லிங்க் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப நேரமாக லோட் ஆகுது. ரொம்ப லோட் ஆகுது.
கைஸ் இது லோட் ஆகிட்டே இருக்கு, வர மாதிரி தெரில. இன்னொரு கொடுத்து பார்ப்போம். ஓகே, செட் ஆகிற மாதிரி தெரில. கைஸ் சென்ட் மெசேஜ் வந்து சப்மிட் மெயில் டு இருக்கு. ஓகே ஓகே, you@example.com நமக்கு வரலாம்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே என்ன போடலாம்? ஓகே கைஸ், என்னாச்சுன்னு தெரில, லோட் ஆகிட்டே இருக்குது. மேபி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம் சர்வர், இல்லை நெட்டு ஸ்லோவாக அந்த மாதிரி என்ன தெரில, எனக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரில. ஓகே கைஸ், இப்போ நம்ம பேக் டு இங்கே வரலாம். பாருங்க கைஸ், நான் ரொம்ப பெரிய ஓகே ஒரே நிமிஷம், சாரி. உங்களுக்கே பார்த்தா தெரியும் கைஸ், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராம்ப்ட்லாம் கொடுக்கல. ஜஸ்ட் ஐ நீட் டு கிரியேட் அ போர்ட்ஃபோலியோ ஃபார் மீ அப்படிங்கிற ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஈஸியாக ப்ராம்ப்ட் கொடுத்ததுக்கு இப்படி வந்திருக்கு. நம்ம அப்போ பார்த்துக்கோங்க, நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் பண்ணி நல்லா அட்ராக்டிவ் ப்ராம்ப்ட் கொடுத்தா இன்னும் நல்லா வரும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பெஸ்ட்டாக ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா இதோட பெஸ்ட்டாகவே வரும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இந்த வீடியோவில் இவ்வளோ போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபேமஸான ஏஐயான டீப்சீக், ChatGPT, அப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி, இதோட டெஸ்டிங் வீடியோ, இதை கம்பேரிசன் வீடியோ நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ், பாய்.